ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிட்டே இருக்கலாம். பட் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பட் இதை பார்த்ததுமே ஸோ அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. நம்ம நேற்றுக்கே வந்து பேசியிருப்போம். ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். பட் ஃபைனலாக அவங்களுமே ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களே வந்து நம்மளையா இந்த ஒரு சாரீக்கு இவ்வளோ லவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து லவ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு சாரீ அவங்க வேர் பண்ணதுனால அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த அவங்களுக்கு என்ன போட்டாலுமே அவ்வளோ சூப்பராக சூட் ஆகுது. ஸோ அவங்க மனசு மாதிரியே இருக்குங்க எல்லாமே. ஸோ அதுதான் காரணம். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அப்படியே ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க மனசு மாதிரியே அவங்களுக்கு எல்லாமே வந்து அப்படி சூட் ஆகுது. அதுதான் உண்மையாக சொல்லணுன்னா அது வந்து எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் வந்து அதை நான் ப்ரீவியஸ் வீடியோலையுமே பேசிடுவேன். பட் அதை பற்றி அவங்களே போட்டிருக்காங்க. இவ்வளோ லவ் வந்து நான் எதிர்பார்க்கல இந்த சாரியை நான் வியர் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அழகான போஸ்ட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருக்குங்க. ஸோ சொல்ல வார்த்தை இல்லை. ஸோ உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாவ், வேறு லெவல் போங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ மறக்காமல் உங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாடினதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் பாடிட்டேன். சாரி.